நம்மள இன்ஃபெர்டிலிட்டின்ற ஒரு நோயாளியா நம்ம டெக்ளேர் பண்றோம். டாக்டர் கிட்ட போய் நம்ம என்ன கேட்கறோம் தெரியுங்களா? டாக்டர் சொல்றாரு, அதெல்லாம் யாருக்கு இல்லை, இன்னைக்கு நீங்க எப்படி அம்மா ஆகணும், அது நாங்க பொறுப்பு, நாங்க இருக்கிறோம். எவ்வளவு பெண்மை குறைபாடு உன்னிடம் இருந்தாலும், எவ்வளவு ஆண்மை குறைபாடு உன்னிடம் இருந்தாலும், உன்னை தாய் தந்தையராக மாற்றுவது எங்கள் வேலை என்று மருத்துவம் கங்கணம் கட்டி நிற்கிறது. அப்பொழுது 40% பெண்ணையும் 40% ஆணையும் வச்சு ஒரு 40% ஆரோக்கியம் உள்ள ஒரு குழந்தை இந்த பூமி கொண்டு வந்தா, பிறந்தப்பவே நியோநேட்டல் கேர், வளரும் போது பீடியாட்ரிக் கேர், காலத்துக்கும் அந்த குழந்தை ஆஸ்பத்திரி கையுமா அலைய வேண்டியிருக்கு. இந்த கோயிலுக்கு நேர்ந்து விட்டா மாதிரி ஆஸ்பத்திரிக்கு நேர்ந்து விட்ட குழந்தை மாதிரி ஆயிரும் பிறந்ததுல இருந்தே. அப்ப நான் எங்கிட்ட வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் நான் சொல்வேன், நீ அம்மா ஆகணும்னு தயவு செய்து முதல்ல அதை யோசிக்காத. நான் பெண்மை வாழ்க்கையோட தத்துவமே இதுதான். சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும், தானாக நடக்காது. சில காரியங்கள் தானாகத்தான் நிகழும், நாம் அதை செய்ய முனையக்கூடாது. இந்த டுவாலிட்டி பிரின்சிபிள் நிச்சயமா இருக்கும். எதை நாம் செய்ய வேண்டும், எது தானாக நிகழ வேண்டும் என்பதில் குழப்பம் இருக்கக்கூடாது. நாம செய்ய வேண்டியதை தானா நடக்குன்னு எதிர்பார்த்தாலும் சொதப்பிடும். தானா நடக்க வேண்டியதுக்குள்ள உள்ள இறங்கி நாம வேலை பார்த்தாலும் சொதப்பிடும். இந்த பெண்மை தாய்மை என்ற விஷயத்துக்குள்ள பெண்மையை பூரணத்துவம் அடைய செய்வது நாம் செய்ய வேண்டிய காரியம். தாய்மை தானாய் நிகழ வேண்டிய காரியம். திருமணமாகி கணவர் இருந்தார், இந்த தானா நிகழ வேண்டிய காரியத்தை தான் நாம பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். நாம நிலைநிறுத்த வேண்டிய காரியத்தை நாம என்ன பண்றதில்ல, கவலைப்படுறதில்லை. அப்ப என்ன மாதிரியான தவறுகளை நாம இங்க செய்ய வாய்ப்பு இருக்கு? எந்த வகையான செல், அது கர்ப்பப்பையின் செல்லாக இருந்தாலும் சினைப்பையின் செல்லாக இருந்தாலும், இல்ல இந்த கர்ப்பப்பை சினைப்பை இது ரெண்டு தாங்க ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்க போறது. ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் இருக்கா, சினை முட்டை உருவாகிற மாதிரி சினைப்பை இருக்குதா, அது 10 மாசம் வச்சு தாங்குற அளவுக்கு உங்க கர்ப்பப்பை இருக்குதா, ஒரு அப்டமன் ஸ்கேன் அது சொல்லிடும். அதுக்கு அடுத்த விஷயமா ஒரு ஹார்மோன் FSH, LH, எஸ்ட்ராடில், ப்ரோஜெஸ்ட்ரான், ப்ரோலாக்டின், இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சரியா இருக்கா? இந்த ஹார்மோன்ஸ் சரியா இருந்தா பெண்ணுக்குரிய ஹார்மோன்ஸ், ஆணுக்குரிய சில ஹார்மோன்ஸ் இருக்கு. அவருக்கு உன்னை பெண் என்றும் ஆண் என்றும் உன்னை வித்தியாசப்படுத்தி எவ்வளவு பெண் எவ்வளவு ஆண் என்றும் நிர்ணயிக்கின்ற வல்லமை கொண்டதான் அந்த ஹார்மோன்ஸ். இது உடம்புல சரியா இருக்கா? ஹார்மோன்ஸ் உன்னை பெண்ணுன்னு முழுமையான பெண்ணுன்னு சொல்ற ஹார்மோன் சரியா இருக்கா? அதுக்கப்புறம் அந்த உறுப்புகளை, குழந்தைய தாங்கக்கூடிய உறுப்புகள் பலமா இருக்கா? இது ரெண்டு விஷயம் தான் தேவை. அப்ப இந்த ஹார்மோன் சரியா இருக்கா அப்படிங்கறத எப்ப பார்க்கணும் நாம? அது எந்த விதமான செல்லாக இருந்தாலும், அது எந்த ஒரு கிளாண்டா வேணா, எண்டோக்ரைன் கிளாண்டா இருக்கட்டும், எந்த உறுப்பா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்லக்கூடிய பிட்யூட்டரியா இருக்கட்டும், எந்த ஒரு கிளாண்டா இருந்தாலுமே மாசம் மென்சஸை கரெக்டா டேட்டை நிர்ணயிக்கிறது, சினை முட்டையை தூண்டி விட்டு 27 நாளுக்குள்ள ஒரு சினை முட்டையை முதிர்ச்சடை செய்து ஒரு ஓவம் ஒரு வேலையை செய்யறது பிட்யூட்டரி. அதுகிட்ட எவ்வளவு விளையாட்டு நம்ம விளையாடுறோம் தெரியுங்களா? பெண்கள் வீட்டுக்கார் கோயிலுக்கு போறாரு, அந்த டேட்ல வந்தாலும் வந்துரும், என்ன பண்ணலாம்? என்ன பண்றோம்? அதுக்கு நம்ம ஒரு டேப்லெட்ஸ் போட்டு தள்ளி வைக்கிறது, முன்னாடி கொண்டு வர்றது, எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். செய்யலாமான்னு யாருமே ஏன்னா மருத்துவம் தானே மாத்திரையும் கொடுக்குது. அதுக்கும் மருத்துவம் இன்னைக்கு பேஷண்ட் காம்ப்ளைன்ஸா மாறிடுச்சு, கஸ்டமர் கேரா மாறிடுச்சு. நீ என்ன கேட்கறியோ அதை நாங்க கொடுப்போம். ஆமா, துணி கடைக்கு போனா அவர் இஷ்டப்பட்டபடி எடுக்கணும், நகை கடைக்கு போனா அவங்க இஷ்டப்பட்டபடி எடுக்கணும். ஆனா மருத்துவத்துக்கு வந்தா நம்ம இஷ்டப்பட்டபடி மருத்துவம் செய்ய முடியாது. எது சரியோ அதைத்தான் மருத்துவம் செய்ய வேண்டும். எது உனக்கு பிடிச்சிருக்குதோ அதை செய்ய முடியாது. துணி கடையில நகை கடையில உனக்கு பிடிச்சது கேள்வி. மருத்துவர்கிட்ட போனா எனக்கு எது சரியோ அதை சொல்லுங்க ஐயான்னு சொல்லு. நான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் கோயிலுக்கு போறாரு, இல்ல மாலை போட்டிருக்காரு, தள்ளி வைக்க நினைச்சா அது சரியா தப்பான்னு கேட்க மாட்டோமா? அத மருத்துவர் சொல்ல வேண்டாமா? அம்மா தாயே, நீ ஒரு மென்சஸை தள்ளி வைக்கல கண்ணு, அல்ல ஒரு மென்சஸ் நீ முன்னாடி கொண்டு வரல கண்ணு, இது ஒரு மென்சஸோட அந்த 30 நாள் சுழற்சி, அந்த 3 நாள் சமாச்சாரம் இல்ல கண்ணு. இது இப்ப கொடுக்கற மாத்திரை எங்க போய் வேலை செய்ய போகுது தெரியுமா? உன்னுடைய பிட்யூட்டரி அதுல ஏறி பளிச்சுன்னு ஒரு அரை விட்ட உடனே மென்சஸை தள்ளியும் வைக்கலாம், முன்னாடியும் கொண்டு வரலாம். பிட்யூட்டரிய ஒரு தடவை அடிச்சா என்னங்க தப்பு? ஒரே ஒரு முறை தானே. எங்க வீட்டுக்கார கோயிலுக்கு போற பூஜைக்கு தானே ஒரு முறை தானே அடிக்கிறேன். என் பிட்யூட்டரிய அடிச்சுட்டு போட்டோம், இதுல என்ன தப்பு? என்ன தப்பா? அப்ப பிட்யூட்டரி உங்களுக்கு சொல்லணுமா இல்லையா அது என்ன வேலை பாக்குன்னு?
13 வயசுல நீ பெண்ணா ஆவியா ஆக மாட்டியா? பியூபர்ட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பூப்படைதல் என்பது உன்னது வயசு எந்த வயசுல உன் நிகழப் போகுது அப்படிங்கறத நிர்ணயிச்சு 13 வயசுல உன்னை பெண்ணாக்கி இந்த உலகத்துக்கு காமிச்சது அந்த பிட்யூட்டரி. அந்த முதல் முறையா பெண்ணானதுக்கு அப்புறம் மாதம் 27 நாள்ல உனக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு சினை முட்டையை வெளியே விட்டு மாதவிடாயை உனக்கு கொண்டு வந்து கொடுத்தது பிட்யூட்டரி. திருமணமான பிறகு தாம்பத்தியம் என்ற விஷயத்துல ரொம்ப அற்புதமாகவும் எளிமையாகவும் அன்னைக்கு 12 குழந்தை பெற்றாங்களே, அந்த அளவுக்கு உன்னுடைய தாம்பத்திய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அந்த பிட்யூட்டரி. கன்சீவ் ஆனது கரெக்டான ஃபண்டல் இம்ப்ளான்டேஷன், கர்ப்பப்பையில எந்த இடத்துல பிளான்ட் ஆனா வெளியே போகாம 10 மாசம் அபார்ஷனே ஆகாம நிறுத்துற அந்த இடத்துல கொண்டு போய் அந்த கருவை பதிய வைக்கிறது கர்ப்பப்பைக்குள்ள அந்த பிட்யூட்டரி. அப்படி வந்தது 3வது மாசத்துல 5வது மாசத்துல வெளியே போயிடாத வண்ணம் 10 மாசம் வரைக்கும் பத்திரமா அதை பாதுகாத்து நிலைநிறுத்துறது அந்த பிட்யூட்டரி. 10வது மாசம் வந்த உடனே சொன்ன தேதியில இனிமே நீ 10 மாசம் பாதுகாத்து உள்ள வச்சேன், இதுக்கப்புறம் உன்னை உள்ள இருக்கவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விடுறது அந்த பிட்யூட்டரி. அது வரைக்கும் வெறும் ஒரு உடலில் ஒரு மாற்றமாக மட்டுமே இந்த அந்த மார்பகத்திலிருந்து ரத்தத்தை வந்து உணவா டைரக்டா குழந்தை கொடுத்திருந்து அந்த குழந்தை வெளியே வந்த அப்புறமும் இப்பவும் நான் என் ரத்தத்தை உனக்கு தரம்பா பாலாக என்று சொல்லி மார்பகத்தில் பாலை முதல் முறையாக சுரக்க வைத்த அந்த சூட்சுமத்தை காட்டியது அந்த பிட்யூட்டரி. 48 வயசுல இனிமே நான் கருவுறுதலுக்கு வாய்ப்பில்லை, நான் இந்த ப்ரொடக்ஷன் ஜாபை நான் வந்து வைண்ட் அப் பண்றேன் அப்படின்னு சொன்னா சூல் சுருங்குதல் என்று சொல்லக்கூடிய அற்புதமா இது எல்லாத்தையும் அழகா முடிச்சு வச்சு உன் பெண்மையை முற்று பெற செய்வதும் அந்த பிட்யூட்டரி. அந்த பிட்யூட்டரியை தள்ளி வைக்கதான் இப்ப மாத்திரை கேட்டேன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? அது கூட விளையாடத்தான் நீ மாத்திரை போட்டேன்னு சொல்லணுமா இல்லையா? அது கூட விளையாட வேண்டாமா, விட்டுடுவோம். வீட்டுக்கார் வருஷா வருஷம் கோயிலுக்கு போறாரு, ஒரு வருஷம் நாம இல்லைன்னா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், விடு, மிச்சத்தை ஐயப்பன் பாத்துப்பான், விட்டுக்கலாம்ல. சயின்ஸ் சொல்லிருக்கு, சயின்ஸ் சொன்னதானே சொல்றோம். ஆனா சயின்ஸ் நமக்கு எந்த அளவுக்கு சொல்லி கொடுக்குதோ அதே சயின்ஸ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக என்ன பண்ணுது, நம்மள பொருளாதாரத்தை நம்மளுக்கு பெரும் பணம்